எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம்மு. இது இம்பார்ட்டன்ட் சம்டா. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா கவனிச்சு பாரு. ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்து ட்ரூனஸ்ன்னு கேட்டிருக்கு ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். உண்மைத்தன்மை அப்படின்ற மாதிரி, உண்மையா இல்லையா அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்துக்க. அண்ட் எலமெண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. மா இதில் பார்த்துக்க, வார்த்தை வந்து எலமெண்ட் அப்படின்ட்டு. எலமெண்ட் அப்படின்னா தமிழில் உறுப்புன்னு அர்த்தம். ஒரு நம்பர், செட்டு கிடையாது. எலமெண்ட் ஆஃப் ஏ செட் கேன் நெவர் பி அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ கவனி, ஏன்னு ஒரு செட்டு எழுதுறேன். ஏன்னு ஒரு செட்டு எழுதுறேன். சும்மா 1 2 3. இதுக்கு சப்செட் எழுதுனோம்னா, டேய் சப்செட் அப்படின்றது உனக்கு தெரியும். முதல்ல எம்டி செட்டு, அடுத்து சிங்கிள்டன் செட்டு, அடுத்து டபுளாக எழுதலாம், அடுத்து ட்ரிபிளாக எழுதலாம், 3 1. அடுத்து ட்ரிபிளாக எழுதிடலாம். நான் உன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு செட்டுக்கு எம்டி செட் அப்படின்றது சப்செட் எப்பயுமே. அதே மாதிரி அதே செட்டும் சப்செட் தான் இந்த இருக்கு. இட் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து செட்டுன்னு வார்த்தை கொடுக்கல. அவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? இதுல செட்டுன்னு வார்த்தை கொடுக்கல, இதுல எலமெண்ட்னு கொடுத்துருக்கான். இப்போ நான் அதில் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோ. இதுல புரிஞ்சுக்கோ அப்படின்னா, 2ன்றது இந்த செட்டு ஏல இருக்கு. இந்த 2ன்றது செட்டு ஏல இருக்கு. ஆனா இந்த சப்செட்ல இருக்கா 2? இல்ல. இருக்குன்னு சொன்னீங்கன்னா தப்பு. இது வந்து வேற, இது செட்டு ஏ. இப்படில இருக்கு. 2 வேற. நான் சொல்றது புரியுதான்னு பார்த்துக்கோ. இது எலமெண்ட்ரா, இது செட்டு. அவங்களுக்குள்ள செட்டுன்னு கொடுக்கல, எலமெண்ட் தான் கொடுத்துருக்கான். அதனால ஹிண்ட்டை பார்த்துக்கோ. இந்த இடத்துல முக்கியமான இடம் இதுதான். இந்த இடத்த பொறுத்து ஆன்சர் மாறும். ஒரு எலமெண்ட் வந்து கேன் நெவர் பி எ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். இந்த நம்பர் வந்து இதுக்கு சப்செட்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. நான் சொல்ற அர்த்தம் புரியுதான் பாரு. இது சொல்லியிருந்தான்னா வேற அர்த்தம். அவன் சொல்லியிருக்கிறது இதை சொல்லியிருக்கான். கேன் நெவர்னா இருக்காதுன்னு தானே அர்த்தம். இருக்க முடியும்னு அர்த்தமா? இருக்காதுன்னு அர்த்தம். தெரியுதான்னு பார்த்துக்க. இது இருக்கும், இந்த செட்டு வந்து இதுக்கு சப்செட்டா இருக்கும். ஆனா எலமெண்ட், இந்த 2ன்ற எலமெண்ட் ஏல இருக்கு, ஆனா சப்செட்டுக்குள்ள இல்ல. அது தெரியுதான் பார்த்துக்க. 2ன்றது டஸ் நாட் பிலாங்ஸ் டு சப்செட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு எலமெண்ட் ஆனது சப்செட்டா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்றத அவன் சொல்லியிருக்கிறது உண்மை. உண்மைனா ட்ரூ அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. புரியுதான்னு பார்த்துக்க. நீ சின்ன கணக்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நினைக்காத, புரியணும். ஒரு செட்டு எழுதியிருக்கேன், அதுக்கு சப்செட் எழுதியிருக்கேன், தனித்தனி செட்டா எழுதியிருக்கேன், எலமெண்டா எழுதியிருக்கேன் இல்லையே. எல்லாத்தையும் போட்டு செட்டா போட்டு வச்சிருக்கேன். இப்படியே எழுதி காமிச்சிருக்கேன் சப்செட்னு சொல்லி. இப்படியே எழுதியிருக்கேன் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எழுதி வச்சிருக்கேன் பாரு. இதுதான் எலமெண்ட். இதுக்கு பேர் சிங்கிள்டன் செட்டு. இது எலமெண்ட்னு சொல்ல முடியாது, சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா சொல்றது? அதனால அவன் ஒரு எலமெண்ட் ஆனது ஒரு செட்டுக்கு சப்செட்டா இருக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் சொன்னது உண்மை, அதனால ட்ரூன்னு எழுதியிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. எழுதிக்கன்னா எழுதிக்க, மறந்துடாத. தம்பி 6th செம்ல வந்து என்ன பி ஆஃப் ஏ கொடுத்துருக்கு. நேத்தோட நான் சொல்லிக்கிட்டு இருக்கையில சொன்னேன், நான் இருக்கான்னு பாருவேன். நேற்று சொல்லிக்கிட்டு இருக்கையில நான் சொன்னேன், என்ன பி ஆஃப் ஏ அப்படின்றது 2ஆல் டிவைட் பண்ணி கொண்டு போகிறது. என்னப்பா நான் அது புக்கில் தப்புடாமா, மாற்றிக்கிங்க. அதுதான் சொல்கிறேன், மாற்றிக்க. டேய் அதை மாற்றிக்க. அதுதான் நான் சொல்லிட்டேன், சில விஷயங்களை பார்த்துக்குங்க. அது ஆர்கியூமெண்ட் ஆகும் அந்த கணக்கு. அதுக்காண்டி தான் சொன்னேன், பார்த்துக்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. ரைட். பழைய புக்கு இருந்தால் பாரு, அதில் தான் திருத்தி வச்சுருப்பாங்க. சரி, என்ன பி ஆஃப் ஏ கொடுத்துருக்கு 1024 அப்படின்ட்டு. இந்த என்ன பி ஆஃப் ஏ எடுத்துட்டு என்ன ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பாரு. அதான் 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் நேற்று சொல்லி கொடுத்தேன். தெரியுதா? 2ஆல் எல்சிஎம் போடணும். நான் இருக்கான்னு பாரு. 2ஆல் எல்சிஎம் போடணும். என் ஆஃப் பி ஆஃப் ஏ அப்படின்னா 1024. சரியா? இதை 2 பவர் n ஸ்டைலுக்கு பிரிக்கணும். அப்போ எல்சிஎம் போடணும். 1024 2 டேபிளில் போடணும். 2 டேபிளில் தான் போட்டாகணும். 9th உள்ள கணக்கு மறந்துடாதே. ஏன் சார் 2 டேபிளில் போறேன்? 2 டேபிள் தான் போடணும். சரியா? மறந்துட கண்டிஷன் இதெல்லாம். 5 2s are 10, 1 2 2 2s are 4. சரியா சொல்றது? 2 என்ன வரும்? 25 6 2. சரியான்னு பார்த்துக்க. 1 2 2 2s are 4, 8 2s are
16. இதே மாதிரி போட்டுட்டே போனால் 10 டைம்ஸ் வரும். 6 2s are 12, 4 2s are 8, 2, 3 2s are 6, 2 2s are 4, 2 என்ன வரும் 16 அடா 2, அடுத்து என்ன வந்துடும் 8, 2 என்ன வந்துடும் 4, 2 என்ன வந்துடும் 2, அடுத்து 2 போட்டால் எத்தனை 2 இருக்குன்னு பாரு, 10 டைம்ஸ் இருக்கான்னு பாரு. therefore n of aன்றது 10. ஆமா n of a கண்டுபிடிச்சிருக்கேன், n of a கண்டுபிடிச்சிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் n of b கொடுத்துருக்கு பாரு, அதுல இருந்து b கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து n of a கண்டுபிடிச்சிட்டேன், இதுல இருந்து n of p of b ல இருந்து டேய் பார்த்துக்கோ n of b கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு இருக்கு 32. இது 2 பவர் அப்படி மட்டும் 6 வருமாடா, எத்தனை வரும் 32. 2 போட்டோம்னா 16, 2 போட்டா என்ன வரும் 8, 2 போட்டா 4, 2 போட்டா 2, 2 போட்டா எத்தனை இருக்கு 5 டைம்ஸா, ரைட்டு. அப்ப என்ன பி என்ன வந்துருச்சுடா 5. புரியுதான்னு பார்த்துக்க. சின்ன சின்ன கணக்கு தான், பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ n of a union b கொடுத்துருக்கு, n of a union b கொடுத்துருக்கு, புரியுதான்னு பாரு. இந்த மேலே கொடுத்துட்டான், given அதுவும் கொடுத்துருக்கான், given கொடுத்துருக்கான்டா n of a union b. நீ 10th ஸ்டாண்டர்டில் ஒன்று படிச்சிருக்க, நான் இருக்கான்னு பாரு. 15, 15 n of a union b equal to 15 கொடுத்துருக்கு. 10th ஸ்டாண்டர்டில் வந்து கார்டினாலிட்டின்னு சொல்லி ஒரு பெரிய இதுக்கு ஈக்குவேஷன் படிச்சிருப்ப. n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. இதுதான் கார்டினாலிட்டிக்குள்ள ஃபார்முலா, அது செட்டுக்கு உள்ளது. இதே மாதிரி 3 ஒன்று இருக்கு, a யூனியன் b யூனியன் சின்னு சொல்லிட்டு வரிசையா போட்டிருப்பாங்க 3. இதுல இருந்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்குன்னு பாரு. நான் இதைத்தான் கண்டுபிடிச்சேன். இதுல என்ன வந்துச்சுடா 10, இதுக்கு என்னடா வந்துச்சு 5, இது கொடுத்துருந்தான்னு நினைக்கிறேன் 15. இதைத்தான் அவன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மேட்ரு. இது இந்த சைடு கொண்டு வந்து இது இங்கிட்டு கொண்டு போயிரு. அப்போ 10, 15 வந்துடும், சரியாடா. இது இங்கிட்டு கொண்டு வந்துடுவான். அப்போ n of a intersection b, இது ப்ளஸ் 15 அங்கிட்டு போனால் என்னாங்க, அப்போ சப்ராக்ட் பண்ண என்ன வந்துருச்சு 0. இதுதான் ஆன்சரு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, பொறுமையா நிதானமா பார்த்துக்க, எழுதிக்க. ஏதாவது ஒன்று உங்க விருப்பம், எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, 7th சம் பார்த்துக்கோ. n of a intersection b கொடுத்துருக்கு, given மா பார்த்துங்கடா, given n of a intersection b கொடுத்துருக்கு 3, n of a union b கொடுத்துருக்கு 10. ஃபைண்டுன்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. n of p of a symmetric b ன்னு கேட்டிருக்கு. நல்லா வாட்சி பார்த்துக்க. n of p of a symmetric b ன்னு கேட்டிருக்கு. n of p of a symmetric b ன்னு கேட்டிருக்கு. நீ நல்லா யோசிச்சுக்கோ. இப்போ ஏன்னு ஒரு செட்டு கொடுக்குறேன், n of a ன்னு இல்லை ஏன்னு ஒரு செட்டு கொடுக்குறேன், abc அப்படின்னு வச்சுக்கோ. இதுக்கு n of a எழுதணும்னா 1 2 3. n of p of a எழுதணும்னா பார்த்துக்கோ 2 power n எழுதணும், 2 power 3. அப்போ என்ன வந்துடும் 8. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ இவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துக்க, இதைத்தான் கேட்டிருக்கான். இதா தெரியலையா? ஆனால் ஏக்கு பதில் அங்கே என்ன இருக்கு பாரு, ஏ சிமெட்ரிக். அப்போ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு ஏ சிமெட்ரிக் பி வேணும். அதுலேருந்து எத்தனை நம்பர்னு எழுதிடலாம், அதுக்கப்புறம் என்ன போட்டுடலாம் 2 பவர்னு போட்டுடலாம். புரியுதா சொல்கிறது? அப்போ ஃபஸ்ட்டு ஏ சிமெட்ரிக் பி கண்டுபிடிக்கணும். ஆமாம், ஏ சிமெட்ரிக் பிக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஏ சிமெட்ரிக் பி, அதாவது ஏ யூனியன் பின்னு ஒன்று, சரியா, மைனஸ் பி ஏ இன்டர்செக்ஷன் பின்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோ, நான் எழுதுனதுல இருக்கான்னு பார்த்துக்க. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு வரும். இது ரெண்டும் சேர்ந்தது என் ஆஃப்னு வேணா முன்னாடி போட்டுக்கோ, என் ஆஃப்னு போட்டுக்கோ. ஏ யூனியன் பின்னு வரும், ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வரும். இன்னொன்று வந்து ஏ மைனஸ் பின்னு ஒன்று வரும், பி மைனஸ் ஏன்னு வரும், நடுவில் யூனியன் வரும். 2 இருக்கு. இந்த கணக்குக்கு தகுந்தாப்புல நான் இதை எழுதியிருக்கேன். இதுக்கு இன்னொன்று இருக்கு, பார்த்துக்கோ. ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னா அந்த எழுதுன, அதுதான் சொல்கிறேன், நோட்டை கம்ப்ளீட் பண்ணிடு. 4 இது அனுப்பிவிட்டேன் வீடியோ, பேசிக் வேகமாக சொல்லி கொடுத்துட்டு. அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னா 2 ஃபார்முலா, இது ஒன்று, இன்னொன்று வந்து ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு நடுவில் யூனியன் வரும். இது ஒன்று, இது ஒன்று. இதை ஏன் எழுதியிருக்கேன்னா இந்த கணக்கில் கொடுத்தனால அதை எழுதியிருக்கேன். தெரியுதா சொல்கிறது? ரைட்டு. இப்போ என்ன ஏ யூனியன் பி என்னடாமா இருக்குது 10.
மைனஸ் என்னமா இருக்கு 3. அப்போ என்னடாமா வந்துடும் 7. இப்போ நான் இதை எழுத போகிறேன். n ஆஃப் p ஆஃப் a சிமெட்ரிக் b 2 பவர் n 2 பவர் 7 அப்படின்னு எடுக்கணும். 168 பெருக்கி பாரு. 2 into 2 into 2ன்னு 2 2s are 4 4 2s are 8 16 32 64 128. புரியுதா அப்படின்னு பாரு. இந்த சம் வந்து 10th படித்தது யூனிட் எக்ஸசைஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாடல் நீ யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் மிங்கிள், அதாவது கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். இருக்குது, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஆனால் இந்த கணக்கு இல்லை, வேறு இதே மாதிரி மாடல். -1,1 என்னமோ ஒன்று வரும், 0,1 என்னமோ ஒன்று வரும். சேர்த்து வந்து ஃபைண்ட் தி எலமெண்ட் ஆஃப் ஏன்னு கேட்டிருப்பா. நான் இருக்கான்னு பாரு. டேய் சொல்யூஷன் போடுறேன் அம்மா பார்த்துக்கோ. ஏ கிராஸ் ஏன்றது கண்டெய்ன்ஸ் எத்தனை எலமெண்ட்னு சொல்லியிருக்கான்? 16 எலமெண்ட். அதாவது n ஆஃப் ஏ கிராஸ் ஏ அம்மா பார்த்துக்கோ 16 எலமெண்ட்ஸு. அப்போ கண்டிப்பாக n ஆஃப் ஏல 4 எலமெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். n ஆஃப் ஏ வந்து கண்டிப்பாக எத்தனை எலமெண்ட்ஸ் தான் இருக்கும்? 4. ரெண்டுமே ஏ தானே. அப்போ அன்னோன்ல என்ன தான் இருந்திருக்கும்? அதுதான் அது, அதே செட்டு தான். அப்போ 4 into 4 தான் என்னது 16. அப்படி யோசிக்கணும். அப்போ 4 எலமெண்ட் வேணும். அவன் 2 எலமெண்ட் கொடுத்துட்டான். அந்த கிவன் 2 பேர் கொடுத்துருக்கு, 2 பேர் கொடுத்துருக்கு. 1,3 1 0,2. நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்ட்லேயே ஒரு கொஸ்டின்ல இருக்கும், பி கிராஸ் ஏன்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் பி செட்டு ஏ செட்டுன்னு கேட்டிருப்பாங்க. பி கிராஸ் ஏன்னு கொடுத்துட்டு அப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளது பின்னு எழுதுவீங்க, ரெண்டாவது ஏன்னு எழுதுவீங்க. நான் இருக்கா? சப்போஸ் ஏ கிராஸ் ஏன்னு இதில் கொடுத்துருக்கு, அப்போ இதுவும் ஏ தான். ரெண்டாவது உள்ளது என்னதான்? அப்போ ஏ செட்டை எழுதுறேன் பார். ரெண்டுமே ஏ கிராஸ் ஏ தானே, ரெண்டுமே ஏ கிராஸ் ஏ தானே. பார்த்துக்க. அப்போ எழுதுறேன் 0 1 1,2,3. இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்கு பாரு, அந்த வந்துருச்சு பாரு. அவ்வளோதான் கணக்கு. ரெண்டுமே ஏ தான், புரியுதா? ஏன்னா ஏ கிராஸ் ஏ. அப்போ அதில் உள்ளது ஏ தான், அடுத்தும் ஏ தான். ஏ கிராஸ் பின்னு கொடுத்துருந்தா வேற மாதிரி போயிடும். ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஏ, ரெண்டாவது என்ன போயிடும்? பின்னு போயிடும். ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஏ கிராஸ் ஏ. அப்போ ரெண்டுமே ஏ தான். அதனால அந்த செட்டை அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இது ஒரு n ஆஃப் ஏ வந்து 4, இன்னொரு n ஆஃப் ஏன்னு இதே எடுத்தோம்னா 4 4 சார் எவ்வளவு? அவன் சொன்ன ஆன்சர் இங்கே வந்துடும். பார்த்துக்க நிதானமா. 1.1ல 9th சம்மு. டேய் 2 ஏ செட்டு கொடுத்துருக்கு, ஏ அண்ட் பி 2 செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பின்னு. அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னா 3 எலமெண்ட் இருக்கு. இந்த கொடுத்துருக்கான். n ஆஃப் ஏன்றது தம்பி பார்த்துக்குங்க, கீழே குனிஞ்சிக்கிட்டு இருந்துடாதீங்க. n ஆஃப் ஏ அப்படின்றது 3 3. n ஆஃப் பின்றதும் 2 எலமெண்ட் கொடுத்துட்டு பேர் கொடுத்துருக்கான், செட் ஆஃப் ஆர்டர் பேர். அந்த 3 பேர் கொடுத்துருக்கு. ஆர் இன் ஏ கிராஸ் பின்னு சொல்லியிருக்கு. ஆர் இன் என்ன சொல்லியிருக்கு? போன சம மாதிரி தான் இதுவுமே. ஃபர்ஸ்ட்ல உள்ளது ஃபுல்லா ஏ, ரெண்டாவது ஃபுல்லா பி. அவ்வளவுதான். அவன் என்ன கேட்டிருக்கான் பாரு, அதான் கேட்டு வச்சிருக்கான். ஃபைண்ட் ஏ அண்ட் பி அப்படின்னு தான் கேட்டு வச்சிருக்கான். அப்போ நான் அந்த கிவன் பேரை எடுத்து எழுதிட்டு செய்கிறேன். கிவன் பேர் வந்து எடுத்து எழுதணும்னா அதாவது எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னா ஏ கிராஸ் பியில் உள்ளது மாதிரி கொடுத்துருக்கான் அவன். இந்த செட்டுக்குள்ளே கொடுத்துருக்கான். x,1 y,2 z,1 கொடுத்துட்டு ஏ என்னன்னு எழுதுனோம்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபுல்லா ஏ, x, y, z. ரெண்டாவது செட்ல உள்ளது பி, அது 1 இருக்கு 2 இருக்கு. அப்போ 1, என்ன வந்துடும் 2, வேற ஒன்றும் வராது. அதுல என்ன சொல்லியிருக்கான் பாரு, x, y, z ஆர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் சொல்லியிருக்கு, வெவ்வேறு எலமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, சேமான எலமெண்ட். அதை பத்தி ஒன்று கவலைப்படாத, இவ்வளவுதான் கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. அவன் சொன்ன மேலே உள்ள சொன்னது கரெக்டாக இருந்தால் பார்த்துங்க. ஜனனி மேலே தீபா பார்த்துங்க. என்ன பி எவ்வளோ சொல்லியிருக்கு? இந்த வந்துருச்சு இல்லை 3. இதில் பார்த்து நம்மள செக் பண்ணிடலாம்ல. என்ன பி என்ன வந்திருக்கு? 2. இந்த 1 2, அவ்வளோதான். கரெக்டான்னு பார்க்குறக்காண்டி சொல்கிறேன். டென்த்து சம் பார்த்துக்கோ. ஏ கிராஸ் ஏ அப்படின்றது ஹேஸ் 16 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, 16 எலமெண்ட். ஃபைண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம பழைய சம் இது மாதிரி 10th இருக்கு ஒன்று, சரிங்களா? பார்த்துக்க. ஏ கிராஸ் ஏ 16 எலமெண்ட்ஸுக்கு மீனிங் என்னன்னா n ஆஃப்னு எழுதணும். n ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படின்றது 16 எலமெண்ட்ஸ். அதில் இந்த 2 எலமெண்ட் கொடுத்துருக்கான். கிவன் 2 பேர் கொடுத்துருக்கு, 2 பேர் கொடுத்துருக்கு. -1,2 இன்னொன்று என்னது 0,1. சரிங்களா? ரைட். நான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன். ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறேன்னா இதில் ரெண்டுமே ஏ தானே. அப்போ -1, அடுத்து என்ன வந்துடும் 0,
அடுத்து என்ன வரும் 1, அடுத்து என்ன வந்துடும் 2. மறுபடியும் ஏ தனியாக எழுதவா? சரி, தனியாக எழுதிக்கிறேன். அப்போ ஏன்றது இந்த இதுதான் -1 0 1 2. புரியுதான் பார். இவன் இந்த பேரில் இருந்து நான் ஏ செட்டை கண்டுபிடிச்சிருக்கேன். ரெண்டுமே ஏ கிராஸ் ஏ தானே, ரெண்டுமே என்னதான் ஏ கிராஸ் ஏ தான். அப்போ பஸ்ஸில் உள்ளது ஏ தான், ரெண்டாவது உள்ளது என்னதான் ஏ தான். அதை அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன், ஆர்டராக எழுதியிருக்கேன். -1 0 1 2ன்னு. இந்த இடத்துல என்ன இது ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறேன். மறுபடியும் ஏ எழுதிக்காங்க. டேய் கம்யூனிஸ்ட் அப்புறம் எழுதிக்கோ. ஏன்னா அவன் கேட்டிருக்கிறது இந்த 2 பேர் தவிர மித்த பேர் கேட்டிருக்கான். அந்த ரிமைனிங் அப்படின்னு கேட்டிருக்கான் பாரு, எலமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்ட்டு. பொறுமையாக நம்ம எடுத்து எழுதணும். சரியா? ரைட்டு. இப்போ கம்பேர் பண்ணிக்க. -1 -1. அடுத்து என்னடா தம்பி? -1 0. அடுத்து என்ன? -1 1. அடுத்து -1. நெக்ஸ்ட்டு 0 -1. அடுத்து 0 0. அடுத்து என்னடா? அடுத்து 1, -1 1, 0 1, 1. அடுத்து 1, 2. அடுத்து என்னடா? 2, -1 2, 0 2, 1 2, 2. அவ்வளோதான். புரியுதா அப்படின்னு பாரு. புரியுதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாரு, ஏ லெஸ் தேன் பி. அப்போ இதுதான் ஏ கமா பின்றது ஒரு பேரு. இதை விட இது எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்கான் பாரு, ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துருக்கான். தெரியுதான்னு பார்த்துக்க. கண்டிஷன் கொடுத்துருக்கான் அந்த இடத்துல, ஏ லெஸ் தேன் பின்னு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கொடுத்த பேரில் இதை விட என்னடா இது? ரைட்டு தான். இதை விட இது என்னது? அப்போ அது ரெண்டும் எங்கே இருக்குன்னு முதல்ல பாரு. எங்கே இருக்குது அது ரெண்டும்? -1 என்னடா வருது? வெறும் 2. இந்த இது நெக்ஸ்ட்டு 0, 1. இதை விட்டுட்டு மற்றதை எழுத சொல்கிறான். ரிமைனிங் நான் சொல்கிற புரியுதா? ரிமைனிங் செட்டு எஸ்ன்னு சொல்லி எழுத சொல்கிறான். ஆனால் கண்டிஷனை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோ. கண்டிஷனை கரெக்டாக பார்த்து எழுதிக்கோன்னா அந்த கண்டிஷன் சொல்கிறேன். பியோட ஏ என்னது? சிறுசு. இப்போ இது ஏ இது பின்னா இதை விட இது சிறுசா? இங்கனக்குள்ள ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல இப்படி ஈக்குவல்ட்டு கொடுத்துருந்தா நம்ம இதை என்ன செஞ்சுருக்கலாம்? எடுத்துருக்கலாம். இதை எடுக்க முடியாதுல்ல இப்போ ரிமைனிங்கில். ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா இருக்குது. சரி, இந்த செட்டை பாரு. இதை விட இது என்னது தான்? அப்போ இதை எடுக்கலாம் சாய்ஸில். -1, 0. இதை விட இது சிறுசு தான். -1, 1 எடுத்துட்டேன். இதை விட இது சிறுசா? இல்லை, பெருசு. 0 பெருசு தானே அதை விட. அது எடுக்க முடியாது. இது ரெண்டு ஈக்குவல் எடுக்க முடியாது. அடுத்து இது கொடுக்கல, இது 0. 0, என்னது 2. -1, 1 இருக்கு, எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதை விட இது சிறுசா பெருசா? பெருசு, எடுக்க முடியாது. இதுவும் எடுக்க முடியாது. இதை எடுக்கலாம் 1, 2. இதை விட இது பெருசு, எடுக்க முடியாது. இதை விட இது பெருசு, எடுக்க முடியாது. இதை விட இது பெருசு, இது அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. அவன் சொன்ன கண்டிஷனை வச்சு நான் எடுக்கிறேன். ஆன்சரை பார்த்துக்கோ. ஏன்னா இந்த கண்டிஷன் முக்கியம். தீபா ஜனனி புரியுதான்னு பார்த்துக்குங்க. ஸ்ரீ, இந்த கண்டிஷன் முக்கியம். ஏபின்னு நினைச்சோம்னா பி பெருசு ஏ சிறுசு. அந்த மேலே கொடுத்துருக்கு பி பெருசு ஏ சிறுசு. அதில் இந்த 2 பேர் போக மிச்ச பேர் கேட்டிருக்கான். கரெக்டாக கவனித்து எழுதுற மாதிரி பாரு. 2 ஈக்குவலாக இருக்கிற பேர் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ஈக்குவல் இல்லை. அதே மாதிரி பி பெருசாக இருக்கணும், ஏ வந்து சிறுசாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்படி உள்ளதான் பேர் எடுக்கணும். இந்த இதில் எடுக்கையில் இதை விட இது சிறுசு, 1 விட இது சிறுசு, 2 விட சிறுசு, 2 விட சிறுசு தான். ஆக்சுவலாக இது ஏக்கமா பின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்க. அதான் ஒரு 2 கொடுத்துருக்கான் அவனே. இந்த ஏ லெஸ் தேன் பி இந்தா கொடுத்துருக்கான் பாரு, ஏக்கமா பின்னு. இந்தா நான் கொடுக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த அங்கேயே கொடுத்துருக்கு ஏக்கமா பி. அப்போ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எடுத்துக்க. இது 2 பேரை விட்டுட்டு மற்ற பேர் எழுதிருங்க. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ.